அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 விதமான கேரக்டரை சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து நமக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பீசஸ் எடுக்கும் பொழுது இதை ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ இது 2 என்ன பண்ணுது அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயின் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இதுதான் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்டர்சேஞ்சிங் டு த ஜெனட்டிக் செக்மெண்ட். இது இந்த பக்கம் போகும், இந்த பார்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பக்கம் போகும். அப்ப இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முல்லட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர், இந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா முல்லட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப உதாரணத்துக்கு வந்து இது ஒரு கருப்பின மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு வெள்ளை பிரிட்டிஷ் பீப்புள். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா முல்லட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முல்லட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீப்புள். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா புதுசா உருவான ஒண்ணு. ஸோ இதுக்கு பேரு தான் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. புதுசா ஒண்ணு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இதுல இதை பார்த்து வச்சுக்கங்க. அடுத்து RNA பாலிமரைஸ் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன். பொதுவாக RNA பாலிமரைஸோட என்ன, அதோட வேலை என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு RNA பாலிமரைஸ் அப்படின்னாலே முக்கியமான ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நியூக்ளியோடைடு ஃபார்மேஷனை உருவாக்குறது, அதை ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லா வேலையும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா RNA பாலிமரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு செய்யும். RNA பாலிமரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2-3 டைப் இருக்கு. பொதுவாக நம்ம RNA பாலிமரைஸை வந்து எப்படி ஷார்ட் டைமா சொல்லுவோம் அப்படின்னா RNAP அப்படின்னு சொல்லக்கூடியதான் RNA பாலிமரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதோட முக்கியமான வேலையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குரூசியல் என்சைம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்சைம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு குரூசியல் CRUCIAL குரூசியல் என்சைம். என்ன என்சைம் அப்படின்னா இது ஒரு குரூசியல் என்சைம் that synthesis RNA from DNA template. சரிங்களா? இது நமக்கு என்ன உருவாக்குது அப்படின்னா ஒரு DNA வார்ப்பிலிருந்து RNAவை ஒருங்கிணைக்கிறது. எழுதிங்க. இது ஒரு DNA வார்ப்பிலிருந்து RNAவை ஒருங்கிணைக்கிறது. வேற என்ன வேலை முக்கியமா செய்யுது அப்படின்னா ஒரு DNA இருந்து RNAவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மரபணு தகவல்களை வந்து கடத்துது. எதன் மூலமா கடத்துது அப்படின்னா இந்த RNAக்கள் மூலியமா தான் நமக்கு என்னது mRNAக்கள் மூலியமா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தும். ஸோ அதில் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா காப்பிங் டு த இன்ஃபர்மேஷன். எக்ஸாக்ட் என்ன காப்பி இருக்குமோ அந்த காப்பீஸோட இன்ஃபர்மேஷன். அப்போ டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏலேருந்து RNAக்கு கடத்தப்பட்டு எங்கே வந்து நமக்கு rRNA இருக்கோ, ரிபோசோமல் RNA இருக்கோ, அந்த இடத்துல போய் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிட்டு செல் டிவிஷனுக்கு போயிட்டு அங்கே திரும்பவும் அடுத்த செல் ஃபார்மேஷன் அப்போ இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அல்லது படியெடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. இப்போ இதில் 4-5 ஸ்டெப் இருக்கு. RNA பாலிமரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ஸ்டெப் இருக்கு. இதுல என்னென்ன ஸ்டெப் முக்கியமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. RNA பாலிமரைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படியெடுத்தல். ரெண்டாவது ஸ்டெப் டெம்ப்ளேட் டைரக்டட் சிந்தசிஸ். Template directed synthesis. அதே மாதிரி base pairing
பேஸ் பேரிங். அதுக்கப்புறம் நாலாவது என்ன நடக்குது, எலாங்கேஷன்ல இன்வால்வ் ஆகிறது. அடுத்து கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது என்ன நடக்கும் அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு இனிஷியேஷன் அண்ட் டெர்மினேஷன். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது தமிழ்ல பாருங்க, படியெடுத்தல் நடக்குது. அதுக்கு அடுத்தது டெம்ப்ளேட் வந்து டைரக்டட் டு த சிந்தசிஸ், வார்ப்புரு இயக்கு தொகுப்பு அப்படிங்கிறாங்க. தமிழ்ல என்ன அப்படின்னா, இதுக்கு பேரு வார்ப்புரு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பேஸ் பேரிங்னா அடிப்படை இணைப்பல் அல்லது இணைப்பு. அடிப்படை இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா இதுல நடக்கும். அதுக்கப்புறம் நீட்சி அடைதல், அதுக்கப்புறம் தொடங்குதல் முடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேலை என்ன பண்ணும் அப்படின்னா இதுல செய்யும். ப்ரோகாரியோட்டிக்ல பொறுத்த வரைக்கும் நான் எப்பயும் சொல்ற மாதிரி எத்தனை பாலிமரைஸ்னா ஏதாவது ஒரு பாலிமரைஸ் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் ப்ரோகாரியோட்டிக்ல இருக்கும். இதை யூகாரியோட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல 3 வகையான பாலிமரைஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகும். ஸோ RNA பாலிமரைஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ப்ரோகாரியோட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒண்ணு, அதாவது எனி ஒன். இதே வந்து யூகாரியோட்டிக்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பாலிமரைஸ், பாலிமரைஸ், அதாவது 1, 2, 3 பாலிமரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல இன்வால்வ் ஆகும். சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. எப்பயும் போல அதோட வரிசை என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பொதுவா 5' to 3' டைரக்ஷன் சேம் அதே தான் கான்செப்ட் வரும். அதனால அதை திரும்ப பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரோகாரியோட்டிக்ல வந்து எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸ், ஆர்கியா, இதுல எல்லாமே ஏதாவது ஒரு RNA பாலிமரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சிங்கிள் டைப் பாலிமரைஸ் ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி இதுல வந்து எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னா mRNA, tRNA, rRNA, sRNA அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு செல்லுல mRNA அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்பாங்க. 3 to 5%. tRNAங்கிறது 15%. rNAங்கிறது 60-80% நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதை நோட் பண்ணிக்கங்க. இதே வந்து நமக்கு sRNA என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ரெகுலேட்டரி RNA. ஸ்மால் ரெகுலேட்டரி RNA அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு நியூக்ளியோடைடு இருக்கலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 நியூக்ளியோடைடு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதுல வந்து நமக்கு இந்த RNA polymerase molecule is made up of 2 domain 5 subunit அரேஞ்ச் இருக்குங்கிறாங்க. இதுல கோர் அண்ட் ஹோலோ என்சைம். இதுல என்னென்ன சப்யூனிட் அப்படின்னா பீட்டா, பீட்டா டேஷ், ஆல்பா, ஆல்பா 1 அண்ட் ஆல்பா 2, ஒமேகா. இதுதான் வந்து மொத்தம் வந்து 5 சப்யூனிட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் மொத்தம் 6 இருக்கா. இதுல 1, இதுல வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். அதுல ஆல்பா 1, ஆல்பா 2 இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து இங்க இருக்கக்கூடிய சப்யூனிட்டை பார்த்துங்க. இதுல 2 டாமின், அதாவது ஆல்பாவும் பீட்டாவும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து இதுல ஒரு 5 சப்யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது ப்ரோமோட்டார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டார் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு தொடங்கி வைக்கக்கூடியவங்க. The sequence of the DNA that require for the accuracy and specific initiation of the transcription. இந்த ப்ரோமோட்டர் தான் யாரு அப்படின்னா தொடங்கி வைக்கக்கூடியவங்க. எந்த இடத்துல யாரு தொடங்கினாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு யார் வருவாங்கன்னா mRNA தான் முதல்ல வரும். இவர் தான் மெசஞ்சர். இங்க இருந்து தான் tRNA போகும். tRNA தான் rRNA
RNAவுக்கு போகும். இதுதான் அதோட வரிசை. ஸோ இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து நமக்கு RNA பாலிமரைஸ் பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய இனிஷியேட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ சப்யூனிட் அப்படின்னா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா N டெர்மினல் டொமைன், அதே மாதிரி C டெர்மினல் டொமைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நுனி பகுதியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. N டெர்மினல் டொமைன், N டெர்மினல்னா என்ன, C டெர்மினல்னா என்ன அப்படின்னு எழுதிக்கோங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதுன்னா ஒரு புரதத்தை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. தமிழ்ல டெர்மினல்னா என்ன சொல்லுவோம் நாம, முனையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இத வந்து நீங்க N முனையம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேரு C முனையம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே N முனையத்துல வந்து என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா NH2 அப்படிங்கிறது இருக்கும். C முனையத்துல பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா COOH அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா தனித்து காணப்படக்கூடியது. சரிங்களா? இது ரெண்டுமே நமக்கு எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பாலிபெப்டைடு சங்கிலி அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபார்ம் பண்ணும். பாலிபெப்டைடு சங்கிலியை ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் என்னதுன்னா நமக்கு எண்டு, நமக்கு வந்து பாலிமரைஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிட்டு அதோட ப்ராசஸ் முடியுது இல்லையா, அப்போ உருவாகக்கூடியது. அப்போ ஒரு இதுல நமக்கு வந்து NH2 இருக்கும், இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா COOH நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அரேஞ்ச் ஆகுது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் 3' and 5' அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அந்த மாதிரி ஃபார்மேஷன் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது நடக்கும். ஸோ இதை 3' வச்சுக்கோங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 5'. ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன அடிஷன் ஆகும்னா பாஸ்பேட் சேரும். இதுதான் வந்து அந்த முனையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? எப்பயுமே நமக்கு வந்து அந்த மரபணு வரிசை எழுதும் பொழுது இங்க வந்து என்ன ஃபார்மேஷன் நடக்குன்னா பாலிபெப்டைடு அப்படிங்கிறது தான் இங்க நடக்கும். இது எல்லாமே இந்த NH2 எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா தனித்து காணப்படக்கூடிய அமினோ அமிலத்தோடைய குழு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன இருந்தாலும் சியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தனித்து காணப்படக்கூடிய ஒரு குழு தான். சரிங்களா? சி டெர்மினல் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா கார்பாக்சில் குரூப் இருக்கும். சி டெர்மினல்ல என்ன இருக்கும் அப்படின்னா கார்பாக்சிலிக் குரூப் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இது நினைப்பு வச்சுங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம இன்னும் நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த முனையம் தொடங்குவதில் அமைந்துள்ளது, இந்த முனையம் முடிவுவதில் அமைந்துள்ளது. அப்ப என்னங்கிறது தொடக்கத்திலையும் சிங்கிறது முடிவுறுவு நிலையிலும் அமைந்துள்ளது அப்படின்னு பண்ணிக்கங்க. என்னங்கிறது தொடக்கத்திலையும் சிங்கிறது முடிவுறும் நிலையிலும் அமைந்துள்ளது. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோகாரியாட்டிக்ல இருக்கக்கூடிய RNA பாலிமரைஸ்ல இருக்கக்கூடிய சப் யூனிட். என்னென்ன சப் யூனிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா, அதே மாதிரி α1, α2, ஒமேகா. இந்த பீட்டா பொறுத்த வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பீட்டா பிளஸ் பீட்டா ஃபார்ம் த கேட்டலிட்டிக் சென்டர் ரெஸ்பான்சிபிள். எதுக்கு அப்படின்னா RNA சிந்தசிஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிள். எதை உருவாக்குது? RNAவோட உருவாக்கம். இதே பீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் த கேட்டலிட்டிக் சென்டர், இதுவும் ரெஸ்பான்சிபிள் ஃபார் RNA சிந்தசிஸ். இதே α1, α2 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a made up of enzyme assembly and also bind the UP sequence. என்ன சீக்வன்ஸ் அப்படின்னா UP சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துல அப்படின்னா நமக்கு வந்து புரோமோட்டார் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும் UP சீக்வன்ஸ். UP sequence polymerase. UP की abbreviation இருக்கான், யூனிக்யூ நினைக்கிறேன். யூனிப்பியா இல்ல,
ஏதோ ஒரு டெஃபினேஷன். யூபிக்கு அப்ரிவேஷன் என்ன? அதாவது யூபிக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்க, அப்ஸ்ட்ரீம் ப்ரொமோட்டார். இதுக்கு பேரு அப்ஸ்ட்ரீம் ப்ரொமோட்டார். அப்ஸ்ட்ரீம் ப்ரொமோட்டார். இது எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு மரபணுடைய மைய ப்ரொமோட்டர் பகுதியில் அமைந்துள்ளது. ஒரு மரபணுவின் மைய ப்ரொமோட்டார் பகுதியில் அமைந்துள்ளது. மைய ப்ரொமோட்டார் பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்து ஒமேகா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a confer specificity for promoter and bind. தொடக்கக்கூடிய இடத்துல அதே மாதிரி இணைக்கக்கூடிய இடத்துல ரெண்டு இடத்துலயும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளவுனா 10ல இருந்து 35 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இத ப்ரோமோட்டார் பைண்ட்ல இருக்கக்கூடியது. எத்தனை வந்து பைண்டிங் புரோட்டீன் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 10ல இருந்து 35 வரைக்கும் ஒமேகாமா இருக்கக்கூடிய பைண்டிங் புரோட்டீன் வந்து அரேஞ்ச் ஆகும். இது எல்லாமே ப்ரோகாரியோட்டிக்கான இந்த ஆர்என்ஏ பாலிமரைஸோட சப் யூனிட்ஸ். இதை பார்த்துங்க. அடுத்தது யூகாரியாட்டிக். யூகாரியாட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா ஆர்என்ஏ பாலிமரைஸ் 1, 2, 3, 4 இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒன்னோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆர்என்ஏ பாலிமரைஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா that synthesis pre RNA அதாவது 45S. இதே ஈஸ்டா இருந்தா நமக்கு வந்து 35S வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, which is mature and form the major RNA section of the ribosome. எதை உற்பத்தி பண்ணுதுன்னா ரிபோசோம் வந்து புரோட்டீனை வந்து நமக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. இதே வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது எதோட முன்னோடி ப்ரீகர்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஆர்என்ஏ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நமக்கு எஸ்என்ஆர்என்ஏ அண்ட் மைக்ரோ ஆர்என்ஏஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னோடியா நமக்கு இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த எஸ்என்ஆர்என்ஏ என்ன நோட் பண்ணிக்கங்க. எஸ்என்ஆர்என்ஏ அதாவது சிமிலர் ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ. SN அப்படின்னா ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்என்ஏ. இதுல கிட்டத்தட்ட எத்தனை நியூக்ளியோடைடு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல ஒரு 150 நியூக்ளியோடைடு வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது பாலிமரைஸ் 3 பொறுத்த வரைக்கும் tRNA, rRNA, 5S and other small RNA is found in a எதுல இருக்கும் நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோசால்ல இருக்கும். நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோசால். நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோசால்ல நமக்கு என்ன பண்ணோம்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். பாலிமரைஸ் பொறுத்த அடுத்தது 4, 5. இது வந்து இந்த பிளான்ட் ஆர் நாட் வெல் அண்டர்ஸ்டுட். பிளான்ட்ல இருக்கு, ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்றாங்க. இது என்ன ஒரு வேலை என்ன உருவாக்கலாம் அப்படின்னா siRNA-வை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. siRNA எதை உருவாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா siRNA-ங்கிறத உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஸ்மால் இன்டர்ஃபேரிங் RNA. Si அப்படிங்கிறது ஸ்மால் இன்டர்ஃபேரிங் RNA. சரிங்களா? ஒவ்வொன்றும் எதை உருவாக்குது அப்படின்னு பார்த்து வச்சுங்க. பாலிமரைஸ் 1னா என்ன உருவாக்குது, எதை சிந்தசைஸ் பண்ணுது, பாலிமரைஸ் 2னா எதை சிந்தசைஸ் பண்ணுது, பாலிமரைஸ் 3னா நமக்கு வந்து எதை சிந்தசைஸ் பண்ணுது அப்படிங்கிற கேரக்டர் வந்து என்ன பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடப்பு வச்சுங்க. ஸோ ஆர்என்ஏ பாலிமரைஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு.
நமக்கு வந்து ஒரு 4 இது மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பொதுவா நமக்கு வந்து நான் முக்கியமான ஃபங்க்ஷன் நான் இங்க இருக்கிறதையும் சொல்லிடுறேன், அதையும் என்ன பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் RNA பாலிமரைஸ் 1 எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் RNA பாலிமரைஸ் 1ங்கிறது RNA பாலிமரைஸ் 1 ரைபோசோம்களின் முக்கிய கூறுகளான ரைபோசோம்களின் முக்கிய கூறுகளான ரைபோசோமின் முக்கிய கூறுகளான rRNA-வை படியெடுக்கிறது. rRNA-வை படியெடுக்கிறது. அதுக்கு அடுத்தது rRNA பாலிமரைஸ் 2. rRNA பாலிமரைஸ் 2. இதை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏவிலிருந்து ரைபோசோம்களுக்கு மரபணு தகவல்களை கொண்டு செல்லும் டிஎன்ஏவிலிருந்து ரைபோசோம்களுக்கு மரபணு தகவல்களை கொண்டு செல்லும் mRNA-வுக்கான மரபணுக்களை படியெடுக்கிறது. mRNA-க்களை படியெடுக்கிறது. mRNA-வுக்கான மரபணுக்களை படியெடுக்கிறது. சரிங்களா? இதுக்குள்ளதான் வந்து நமக்கு இந்த snRNA அதெல்லாம் வந்துடும். இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கிறது தான் நமக்கு இந்த snRNA, இது mRNA, இது எல்லாமே நமக்கு வந்து யாரோட கேரக்டர்ல வருதுன்னா பாலிமரைஸ் 2ஓட கேரக்டர்ல வந்துருது. சரிங்களா? அந்த இடத்துல வந்து படியெடுக்கக்கூடிய வேலையை செய்யும். அதுக்கு தேவையானதை வந்து படியெடுக்கக்கூடியது. இப்படி புரிஞ்சுக்கங்க, mRNA-வுக்கும் snRNA-வுக்கும் தேவையான மரபு பண்புகளை படியெடுக்கக்கூடிய வேலையை செய்யறது யாருன்னா பாலிமரைஸ் 2. ஏன்னா இவர் தான் என்னது, மெசஞ்சர் RNA, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போகக்கூடியவர். அடுத்தது பாலிமரைஸ் 3. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, பாலிமரைஸ் 3க்கு மொழிபெயர்ப்பு RNA. இதுக்கு பேரு மொழிபெயர்ப்பு RNA. மொழிபெயர்ப்பு RNA 3 பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ப்பு RNA அப்படின்னு சொல்லக்கூடியது. மொழிபெயர்ப்பு RNA tRNA-வுக்கான இந்த tRNA-வுக்கான, ஏன்னா இது கடத்தி கொண்டு போகக்கூடியது, கடத்தி RNA, டிரான்ஸ்பர் RNA. tRNA-வுக்கான மரபு பண்புகளை அல்லது மரபணுக்களை படியெடுக்கிறது. முக்கியமா இந்த 3 இது பாத்துங்க போதும். சரிங்களா? நாலு சொல்லுங்க. ஓகே, 4, 5 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா பெருசா அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நாட் வெல் அண்டர்ஸ்டுட்டாங்க. அதை பொதுவா வந்து புரிஞ்சுக்க முடியலையாம். அதோட பண்புகள் என்ன அப்படிங்கறத வந்து பெருசா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி RNA பாலிமரைஸ் பொறுத்த வரைக்கும்
லார்ஜ் புரோட்டீன் மாலிகுல் கிட்டத்தட்ட எவ்வளவு யூனிட் இருக்கு அப்படின்னா 8 ல இருந்து 14 சப் யூனிட் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 lakh for each. எத்தனை வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா மாலிகுலர் வெயிட் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பொதுவா 3 சப் யூனிட் ஏ, ஏ, பி, பி டேஸ். அதே மாதிரி லார்ஜஸ்ட் சப் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பி அண்ட் பி டேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சப் யூனிட். இந்த கமா போட்டிருக்கு இல்லைங்களா, இதைத்தான் நம்ம டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சப் யூனிட் பொறுத்த வரைக்கும் யூஸ் டு த கேட்டலிட்டிக் ப்ரோமோட்டார் அண்ட் ஃபார் அசம்பிளை ஃபார் த புரோட்டீன். சரிங்களா, புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடான் ஃபார்மேஷனுக்காக இப்படி வரிசையா நிறுத்தக்கூடியது. இங்க தான் நமக்கு என்ன வரும், நம்ம அந்த 64 கோடான் பாக்குறோம் இல்லைங்களா, ஏயுஜி, ஏஏஏ, யுஏஏ, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வரக்கூடியது வரிசையா நிலைநிறுத்தக்கூடியதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது செய்யும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த பாலிமரைஸ் 1, பாலிமரைஸ் 2 இப்பதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கங்க. தமிழ்ல சொன்னது அப்படியே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா, இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது அப்படியே திரும்ப திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் மட்டும் என்ன பண்ணீங்க அப்படின்னா படிச்சு வச்சுக்கங்க. அடுத்து நான் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் டாக்மாவுக்கு போயிடுறேன். அடுத்து பேஜ் நம்பர் 11க்கு வந்துருங்க. சென்ட்ரல் டாக்மா கேரக்டருக்கு வந்துருங்க. சரிங்களா, இது எல்லாமே டிஎன்ஏ என்கோடிங் ஆர்என்ஏ, ஆர்என்ஏ என்கோடிங் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கோடான் என்னென்ன இருக்கு, கோடிங் கேரக்டர் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதை சொல்லியிருப்பாங்க. இதுல பொதுவா வந்து ஆர்என்ஏ பாலிமரைஸ் அது கேரக்டர் தான் திரும்ப திரும்ப நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் டாக்மானா என்னன்னு சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிங்க. சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய மரபு ரீதியான பண்புகளை பத்தி குறிக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ் எழுதிக்கங்க. ஒரு செல்லுக்குள் மரபணு தகவல்களின் ஓட்டத்தை விவரிக்கிறது. ஒரு செல்லுக்குள் மரபணு தகவல்களின் ஓட்டத்தை விவரிக்கிறது. அதன் அடிப்படையில் டிஎன்ஏவானது ஆர்என்ஏவாக படியெடுக்கப்படுகிறது. பின்பு புரதமாக மொழிபெயர்க்கப்படுகிறது. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன், இந்த மாதிரி மாறதுக்கு பேரு தான் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. எழுதிட்டீங்களா? ஆர்என்ஏவானது புரதமாக மொழிபெயர்க்கப்படுகிறது. சோ இந்த கோட்பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த மைய கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்பாட்டுக்கு பேரு மைய கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா சென்ட்ரல் டாக்மாங்கிற வார்த்தை கேட்டாவே நீங்க என்ன பண்ணணும், டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு புரோட்டீன், இதுதாங்க வரிசை. இதுக்கு பேர் தான் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதை உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த ஸ்டெப் சொல்லணும் அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா இந்த வரிசையை வச்சுக்கோங்க. பொதுவா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, டிஎன்ஏ இருக்கு.
இந்த DNA வந்து என்ன நடக்குது? டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. DNA வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்த உடனே இது என்னவா மாறுதுன்னா RNA-வா மாறுது. ஸோ RNA வந்து அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்குது? டிரான்ஸ்லேஷன் நடக்குது. டிரான்ஸ்லேஷன் நடந்த உடனே இது என்னவா மாறுது அப்படின்னா புரோட்டீனா மாறுது. இதுதாங்க வரிசை. இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்காங்க. சென்ட்ரல் டாக்மா பேஸ் பண்ணி DNA வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா RNA ஃபார்ம் ஆகும். RNA வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்கும். டிரான்ஸ்லேஷன் வந்து புரதம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போது தான் உங்களுக்கு என்ன உருவாகும்? கோடான் அப்படிங்கிறது உருவாகும். மொத்தம் எத்தனை கோடான்னா 64 கோடான் உருவாகும். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு பொதுவா என்ன டைப் ஆஃப் RNA வேணும்னு கேட்பாங்க. பொதுவா என்ன தேவை? mRNA தேவை. இங்க வந்து பொதுவா என்ன நமக்கு ஸ்டெப்புங்கிறத பார்த்துங்க. RNA டிரான்ஸ்கிரிப்ஷன், RNA அதாவது DNA டிரான்ஸ்கிரிப்ஷன், RNA டிரான்ஸ்லேஷன், புரோட்டீன். இந்த வரிசை எழுதிட்டீங்களா? அப்ப இந்த வரிசையை கொடுத்துட்டு எது சரியான வரிசை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. டீச்சர்ஸ் இது புரிஞ்சுதுங்களா? இது எழுதிட்டீங்களா? ஓகே ரைட். சரி, இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணதை அப்படியே உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். இது பாருங்க எந்த அளவுக்கு கிளியரா இருக்குது அப்படிங்கிறத நாம செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். உட்காந்து இது படிங்க.